மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படவிருக்கிற அல்லது ஏற்பட போவதாக அஞ்சுகிற ஒரு யுத்தம். இது மூன்றாம் உலகப் போரை நோக்கி நம்மை கொண்டு சென்று விடும், வழி நடத்திவிடும் என்ற ஒரு அச்சமும் நிலவுகிறது. இந்த இடத்தில் இரு நாடுகளும், ஈரான் அண்ட் இஸ்ரேல், இந்த இரண்டு நாடுகளுக்கும் உள்ள இராணுவ பலம் என்ன? 320 போர்த்திறன் கொண்ட விமானங்கள் இருப்பதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட இருவருக்கும் இடையில் சமமான அளவுதான் விமானங்கள் இருக்கிறது எண்ணிக்கை அடிப்படையில். ஆனால் இப்போ எண்ணிக்கை அளவில் பார்த்தால் கூட இஸ்ரேலை விட ஈரான் ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு ஒரு சர்வதேச செய்தியை கொண்டு செல்வதில் நான் சற்று பெருமை அடைகிறேன், மகிழ்கிறேன். என்ன, மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஈரானுக்கும், மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படவிருக்கிற அல்லது ஏற்பட போவதாக அஞ்சுகிற ஒரு யுத்தம். இது மூன்றாம் உலகப் போரை நோக்கி நம்மை கொண்டு சென்று விடும், வழி நடத்திவிடும் என்ற ஒரு அச்சமும் நிலவுகிறது. இந்த இடத்தில் இரு நாடுகளும், ஈரான் அண்ட் இஸ்ரேல், இந்த இரண்டு நாடுகளுக்கும் உள்ள இராணுவ பலம் என்ன, மக்கள் தொகை என்ன, இது போன்ற நவீனமான உபகரணங்களை இருவரும் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள், இவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா என்பது போன்ற செய்திகளை நான் தமிழகம் டைம்ஸ் வீர வாசகர்களுக்கு நான் வழங்குகிறேன். சரி, இந்த இரு நாடுகளுக்குமான தூரம் எவ்வளவு அப்படின்னு வச்சாதான் அந்த தாக்குதல் குறித்த திட்டங்கள் வகுக்க முடியும். 2100 கிலோமீட்டர் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில் உள்ள தூரம் 2100 கிலோமீட்டர். அப்போ தரைவழி தாக்குதல் என்பதை விட வான்வெளி தாக்குதல் தான் அதிகமாக மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருப்பதாக கருதுகிறார்கள். இந்த ஒரு இடத்தில் இஸ்ரேலிடம் இருக்கும் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், இவர்களுடைய எண்ணிக்கை 3200 என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உத்தேசமாக. இவைகளில் மிக மிக நவீனமான, அதாவது எதிரியினுடைய இலக்குகளை தாக்கிவிட்டு மிக துரிதமாக திரும்பிவிடக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட ஹெலிகாப்டர்கள் அதிகம் இருப்பதாக ஒரு ஆராய்ச்சி நிறுவனம், உலகத்தினுடைய இராணுவ அமைப்புகளை ஆய்வு செய்யும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இதை சொல்கிறது. இதில் யார் கை ஓங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில விவரங்களை இங்கு கூறுகிறேன், அதை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். மக்கள் தொகை 96 லட்சம் பேர் இருக்கிறாங்க இஸ்ரேலில். ஈரானில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி 525 பில்லியன் இஸ்ரேல். ஈரான் 413 பில்லியன். இஸ்ரேலில் தனிநபர் ஜிடிபி அமெரிக்க டாலரில் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், 54,931 அமெரிக்க டாலர்கள் தனிநபர் ஜிடிபி. இதே ஈரானில் 4,669. பாதுகாப்புத்துறைக்கு பட்ஜெட் போடுறதுல 19 பில்லியன் அமெரிக்க டாலர் இஸ்ரேலுடைய பட்ஜெட், 7.4 பில்லியன் டாலர் ஈரானுடைய பட்ஜெட். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதுகாப்புத்துறையினுடைய விகிதம் 4% இஸ்ரேலில், 2% ஈரானில். இது 2022க்கான தகவல்கள் தான் இதெல்லாம். இன்னும் 2 வருஷத்தில் இது பொது வெளியில் கிடைக்கிற தகவல்களை வச்சு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது இந்த IISS அப்படிங்கிற அமைப்பிலேருந்து புள்ளி விவரங்கள் அதெல்லாம் சொல்கிறத வச்சு தான் இந்த 340 இராணுவ விமானங்கள் போருக்கு தயாராக இருப்பதாக கூறுகிறது. 3000 ஹெலிகாப்டர் இருந்தால் கூட 340 விமானங்கள் தயாராக இருக்கிறது. இந்த ஜெட் விமானங்களுடைய நீண்ட தூர வேலை நிறுத்த வரம்பை கொண்ட F-15 அப்படிங்கிற விமானங்கள் ரேடாரை தவிர்த்து, ரேடாருங்கிற அந்த கண்டுபிடிப்பு சாதனத்துடைய உயர் தொழில்நுட்ப F-35 அப்படிங்கிறது ரேடார் தவிர்த்து செல்லக்கூடிய ஸ்டெல்த் அப்படி விமானங்கள், வேகமாக தாக்கும் ஹெலிகாப்டர்கள் ஆகியவை எல்லாம் இந்த விமானம் தயாராக இருக்கிற விமானங்களில் ஒன்று. அப்போ இது இது இஸ்ரேல்கிட்ட. ஈரான்கிட்ட என்ன இருக்குது? 320 போர்த்திறன் கொண்ட விமானங்கள் இருப்பதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இருவருக்கும் இடையில் சமமான அளவுதான் விமானங்கள் இருக்கிறது எண்ணிக்கை அடிப்படையில். ஆனால் தொழில்நுட்பம், போர் செய்யும் திறன், தாக்கும் திறன், தாக்கிவிட்டு அழிக்கும் திறன், இதிலெல்லாம் நிறைய வேறுபாடு இருக்கிறது என்பதை காண முடிகிறது. அது அந்த ஒரு அமைப்புகள் கொடுக்குற புள்ளி விவரங்கள் தான். இந்த ஜெட் விமானங்கள் 320 ஜெட் விமானங்கள் ஈரானில் இருக்கிறது இல்லையா, இதில் 1960களில் இருந்தது தான் அதிகம். F-4, F-5, F-14 இந்த மாதிரி விமானங்கள் தான். இதுக்கான
இதில் இப்போ இந்த மாதிரி விமானங்கள் நிறைய பழுதாகி இருக்குது அப்படின்னு கூறப்படுது. அந்த பழுதான விமானங்களை அவ்வளோ எளிதாக பாகங்கள் கூட கிடைக்காது, உதிரி பாகங்கள் கூட கிடைக்காது. காரணம் 1960 உள்ள போர் விமானங்களாக இருக்குது, இல்லை ஹெலிகாப்டராக இருக்குது. அப்போது இந்த பழைய எத்தனை இது பறக்க முடியும், ரிப்பேர் பார்க்கணுன்னா அதுக்கு ஸ்பேர்ஸ் அங்கே கிடைக்கும். இது மாதிரி கடினமான சூழலில் ஈரான் இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைப்பினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிற அயன் டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள், இதுதான் இஸ்ரேலுடைய பாதுகாப்புடைய முதுகெலும்பு. இப்போது ஜெருசலேம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் செக்யூரிட்டி அதனுடைய மூத்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய ஏவுகணைகளை ட்ரோன்கள் அனைத்தையும் அயன்டோம் மற்றும் இஸ்ரேலின் சர்வதேச கூட்டாளிகள் அளித்ததை கண்டபோது தான் நாம் எவ்வளவு பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு இஸ்ரேலில் இருக்கிறவர். வான்வெளி தாக்குதலில் அப்படி ஈரான் அனுப்பிய ட்ரோன் மற்ற இதுகள் எல்லாத்தையுமே வான்வெளியிலே அழித்து தாக்கக்கூடிய அந்த அயன்டோம் ஏரோ அமைப்புகள் மிக வலுவாக இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அதில் தான் இஸ்ரேலியர்கள் தங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா அவங்க உணர்றாங்க. ஈரானினுடைய ஏவுகணைகள் இதில் ஒரு குறிப்பாக பார்க்க வந்தது ஈரானுடைய ஏவுகணைகள். ஈரானுடைய ஏவுகணைகள் அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ஏவுகணைகள் போதுமான அளவுக்கு இருக்குது. 80லேருந்து 88 வரை அண்டை நாடான ஈராக்கோட செய்த போரில் தான் அந்த ஏவுகணைகள் அவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அந்த தொழில்நுட்ப பொறியாளர்கள் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதனால் ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூரம் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் இஸ்ரேல் மேலே அவங்க கூடும். இந்த இடத்துல ஒரு சின்ன சிறப்பு பலம் என்னென்னா, ஈரான் அண்ட் ஈராக்கு வார் 80களிலும் 90களிலும் நடந்ததை எல்லாரும் அறிவிங்க. அந்த ஈராக்கை தாக்குறதுக்கு ஈரான் தயாரித்த ஏவுகணைகளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி தான் ஏவுகணை தாக்குதலில் இவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. அப்போது நீண்ட தூர தாக்குதல் டிஃபென்ஸ் அப்படின்னு, அதாவது நீண்ட தூர தாக்குதல் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பலவீனத்தை இஸ்ரேல் மேலே ஒரு பலவீனத்தை குறிப்பிட்றாங்க. எப்படின்னா, இஸ்ரேல் இணையவழி இணையம் சார்ந்த தொழில்நுட்பத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய பலவீனமாகவும் எதிரிகள் பார்க்குறாங்க. ஸோ ஒரு இணையவழி தாக்குதல் நடத்தினா, சைபர் அட்டாக் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் நிலைகுலைந்து போகும் என்பது அவருடைய எண்ணிக்கை. இதையும் தடுப்பதற்கு அவர்கள் இப்போ நம்ம எளிதாக சொல்கிறத அவங்க போர் கீழே வச்சுருப்பாங்க. ஸோ போர் விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, வார் சயின்ஸ். இந்த வார் சயின்ஸ் படி பார்த்தா இந்த இணையவழி தாக்குதலில், சைபர் தாக்குதலில் இவங்க இஸ்ரேல் கொஞ்சம் சைபர் தாக்குதல் நடந்தால் கொஞ்சம் எதிர்கொள்ள சிரமப்படுவாங்க. ஆனால் இஸ்ரேல் வைத்திருக்கும் தொலைதூர தாக்குதல் கொண்ட திறன் கொண்ட அந்த அயன்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க தரை வழியாக போகவே வேண்டாம். ஈரானில் இருக்க தலைவர்களுடைய எட்டத்தை அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், குறி வச்சு தாக்கிடுவாங்க. அந்த திறன் இஸ்ரேலுக்கு இருக்குது. இப்போது எண்ணிக்கை அளவில் பார்த்தால் கூட இஸ்ரேலை விட ஈரான் இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஏன்னா அபியூஷுவலி அந்த நாட்டுடைய மக்கள் தொகை அதிகம்னா அப்போது அது இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அப்போது இது வரைக்கும் நடந்த ஒரு வார்கள் உலக யுத்தங்களை அவதானிக்கும் பொழுது இந்த அணு ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் அழிவுகள் பேரழிவுகள் ஏற்படும் என்பதால் அந்த அச்சம் இருக்கிறது. இப்போது இஸ்ரேல் சொந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களே தெளிவாக சொல்கிறதில்ல நான் சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் அப்படி இருக்கிற மாதிரி அந்த நாடு சொல்கிறதில்ல. ஆனால் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். தேவை ஏற்பட்டால் நாங்கள் தயாரிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ அணு ஆயுத தாக்குதல் என்பது நாம் சற்று கவலை கொள்கிறோம். நிலவியல் ஈரான் இஸ்ரேல் உள்ள பல மடங்கு பெரிய நாடு, நிலப்பரப்பிலும் பெரிய நாடு இது ஈரான். மக்கள் தொகையும் பெருசு. ஆனால் 6 மடங்கு இராணுவ வீரர்களையும் வைத்திருக்காங்க அபியஸ்லி சொன்ன மாதிரி. ஆனால் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, யுத்தத்தை தவிர்ப்பது என்பது தான் இதற்கு ஒரே தீர்வே ஒழிய யாரிடம் அதிகமாக நவீன உபகரணங்கள் இருக்கிறது, இராணுவ பயிற்சி, இராணுவ உபகரணங்கள் இருக்கிறது, போர் விமானங்கள் இருக்கிறது என்பதை கொண்டு நாம் இந்த விஷயத்தை அணுகக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. போர் விஞ்ஞானம் அறிந்த ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியில் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். அதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.